Hello all, welcome to Magic of Math. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 4 times மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து எவ்வளோ ஈஸியாக ட்ரிக்கியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன். அந்த பாக்ஸ் வந்து 4 பார்ட்டிஷனாக நான் வந்து பிரிச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த நம்பர் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி டேபிள்ஸ் ட்ரிக்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம நம்பர் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எழுதுகிறோம், அந்த மாதிரி ட்ரிக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி டேபிள்ஸில் நம்ம வந்து அந்த நம்பரை வந்து எடுத்து எழுதணுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அது இல்லைனா உங்களால் டேபிள்ஸ் வந்து நீங்கள் அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி எழுத முடியாமல் போயிடும். ஸோ அதை நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இந்த பாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பாக்ஸை எடுத்துக்கணும். ஸோ 2 4 நெக்ஸ்ட்டு வந்து 6 இங்கே போடணும். 6 8 இங்கே 0 போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அகெயின் இதே மாதிரி 2 4 6 8 இங்கே 0 போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பாக்ஸில் 0 0 ஓகே ஃபில் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு 1 1 ஸோ 0 அண்ட் இந்த ரோவில் 1 அண்ட் இங்கே வந்து 2 ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வாங்க, இந்த 2ஓட கண்டினியூ பண்ணணும். 2 2 ஸோ ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 3 3 ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு இங்கே வெளில வரும்போது 4 போடணும். ஸோ அகெயின் இது வந்து நம்ம வந்து 4 10s are 40 வரைக்கும் எழுதியிருக்கோம். ஸோ இது எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ இந்த மாதிரி தான் எழுத போகிறோம். லைக் எப்படின்னா 4 1 is 4 4 2s are 8 4 3s are 12 4 4s are 16 4 5s are 20 4 6 are 24 4 7s are 28 4 8s are 32 36 4 10s are 40. ஸோ நெக்ஸ்ட்டு 4 11s are அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடணும். ஓகே, ஸோ 6 8 அகெயின் இங்கே நம்ம 4ஓட ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ 4 4 5 5 இங்கே என்ன வரணும் 6. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த 4th டேபிள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி எழுதிட்டே வரலாம். ஓகே, தேங்க்யூ.